அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் 7th 8th தமிழிலிருந்து முக்கியமான ஒரு 60 வினாக்களை ஃபுல் ராக்கெட் ரிவிஷனா நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் ராக்கெட் ரிவிஷனா நம்ம ஷெட்யூல் 5 போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7th தமிழ் 8th தமிழ் இது ரெண்டும் ஒரு 18 லெசன் இயல் 1 முதல் 9 வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 6th தமிழ் பாட்டு வரோம். இப்போ நம்ம 6th தமிழ் முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம், 6th 7th 8th அடிக்கடி உங்களுக்கு இது மாதிரி ஒரு ராக்கெட் ரிவிஷன் வரப்போகுது. அப்போ நீங்கள் வந்து ரீகால் பண்ணிகிட்டே வர்றப்பனால உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. வாங்க ஒரு 60 கேள்விகளை பார்த்துடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நம்புகிறோம். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துட்டு வந்துடலாம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? இதுல தொல்காப்பியத்தின் நூல் அமைப்பு, அதுல எத்தனை இயல்கள் அதிகாரங்கள்ங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இயல்கள் கேட்டாங்கன்னா 27 இயல்களை கொண்டது தொல்காப்பியம் ஆகும். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது என்ன வகையான ஆகுபெயர்? மொத்தம் ஆகுபெயர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ஆகுபெயர்கள் இருக்கு. சடுகுடு போட்டியில தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது என்ன வகையான ஆகுபெயர்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தான். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது இடவாகு பெயருங்கிறது சரியான விடையாகும். அன்பும் ஆறுதலும் நிறைந்த நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று கூறியவர் யார்? ஒரு நாட்டுல அன்பும் ஆறுதலும் இருந்தா புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று கூறியவர் ஆன்சர் கரெக்ட் தான். தென்னிந்திய சீர்திருத்தவாதியின் தந்தை என்று போற்றப்படும் அயோத்தியதாசருங்கிறது சரியான விடையாகும். ராஜமார்த்தாண்டனின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றது? ராஜமார்த்தாண்டன் ஒரு நூல் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றது. அது எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் தான் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்ற நூலாகும். மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? இதுல சாகித்ய அகாதமி விருதுகள் முக்கியமான கேள்வி. மேத்தா அவர்களின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிறது சரியான விடை. முத்துராமலிங்க தேவர் எப்போது பிறந்தார்? தேவர் பிறந்த ஆண்டு என்ன? இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னங்கிறதையும் ஞாபகமா வச்சுக்கிட்டே வாங்க. ஆன்சர் கரெக்ட் தான். தேவர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டாகும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று தமிழ் மொழியை பாடியவர் யார்? தமிழ் மொழியை இப்படி சிறப்பித்து பாடியவர் யார்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. ஆன்சர் கரெக்ட் தான். என்று தமிழ் மொழியை பாடியவர் து. அரங்கன் ஆவார். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்பட்டது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு இப்படி போனீங்கன்னா கிடைக்கும் பரிசுன்னு ஒரு வழிகாட்டுவதாக பாடப்பட்டது. ஆன்சர் கரெக்ட் தான். அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியம் என அழைக்கப்படுகிறது. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும் என்ற வரிகளை இயற்றியவர் ஆன்சர் கரெக்ட் தான். மு மேத்தா அவர்கள். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதை? ஆப்ஷன்ல பாருங்க. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பாத்தீங்கன்னா கடல்ங்கிறது சரியான விடையாகும். மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து என்ன? மேல்வாயை பல்லை கீழ் உதடு, அதாவது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருத்துவதால் பிறக்கும் எழுத்து என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருத்துவதால் பிறக்கும் எழுத்து யு ஆகும். வாணிதாசனின் இயற்பெயர் என்ன?
வாணிதாசன் அவர்களின் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என சிறப்பிக்கப்படுபவர் வாணிதாசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் மாணவர்ங்கிற கேள்வியும் கேட்கப்பட்டுள்ளது. அதுல வாணிதாசனின் சிறப்பு பெயர் ஆன்சர் கரெக்ட் தான், அரங்கசாமி அப்படிங்கிறது சரியான விடையாகும். பொருத்தமற்றதை தேர்க. இதுல நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், நெடுநல் வாடை, இதுல பொருத்தமற்றது எது? இதுல நம்ம 8 தொகை நூல்கள் எது, 10 பாட்டு நூல்கள் எதுன்னு தெரிஞ்சா ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் கரெக்ட் தான், நெடுநல் வாடை இதுங்கிறது தான் பொருத்தமற்ற நூலாகும். நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது? நாலடியார் எத்தனை பகுப்புகள்? வேளாண் வேதம் என்று போற்றப்படும் நூல் எது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான், நாலடியார் 3 பகுப்புகளை கொண்டதுங்கிறது சரியான விடையாகும். காளமேக புலவர் அவருடைய இயற்பெயர் என்ன? இதுவும் லாஸ்ட் குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி. காளமேக புலவர் அவருடைய இயற்பெயர் ஆன்சர் கரெக்ட் தான், வரதன் என்பதாகும். அம்பேத்கர் எந்த கட்சியை தொடங்கினார்? அம்பேத்கர் தொடங்கிய கட்சியின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், அம்பேத்கர் தொடங்கிய கட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பதாகும். பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பகுதி, சந்தி, இடைநிலை இதுல ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா விகாரம் என அழைக்கப்படுகிறது. இந்த பகுபத உறுப்புகள் 6ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என கூறும் நூல் எந்த நூல்? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என கூறும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான், புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என கூறும் நூல் நெடுநல் வாடையாகும். பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார்? இதுல முதலாழ்வார்கள் எத்தனை பேரு, மொத்த ஆழ்வார்கள் எத்தனை பேரு, அவங்க இயற்றிய நூல்கள் என்னென்ன, பிறந்த இடம் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான், பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் பிறந்தார். மலையருவி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மலையருவி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், மலையருவி என்ற நூலின் ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன் ஆவார். வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பாத்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் தான் வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக என்ற வரியை பாடியவராவார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார்? அவருடைய பெயர் என்ன? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் ஆவார். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் என்று பாடியவர் யார்? வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் என்று பாடியவர் ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பாத்தீங்கன்னா மு. மேத்தா அவர்கள். பரூக் கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்? பரூக் கல்லூரியை எங்கு தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தார்? ஆன்சர் கரெக்ட் தான், பரூக் கல்லூரியை கேரளாவில் தொடங்க காயிதே மில்லத் காரணமாக இருந்தாருங்கிறது சரியான விடை. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் ஆன்சர் கரெக்ட் தான், யாருன்னு பாத்தீங்கன்னா கல்லாதவர்கள் ஆவார்கள். உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அதாவது உலக ஓசோன் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் கரெக்ட் தான், உலக ஓசோன் தினம் அனுசரிக்கப்படும் நாள் செப்டம்பர் 16 ஆகும். அகநானூற்றின் 255வது பாடல் யாரால் பாடப்பட்டது? அகநானூறுல தான் நம்ம களிற்று யானை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவைன்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல 255வது பாடல் யாரால் பாடப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், மருதன் இளநாகனாரால் பாடப்பட்டது. தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், தமிழச்சி என்ற நூலை எழுதியவர் வாணிதாசன் ஆவார்.
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை இயற்றியவர் யார்? இதெல்லாம் நம்ம கேட்டவனாவே ஞாபகம் வந்துடணும். ஆன்சர் கரெக்ட் தான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது எனும் பாடலை பாடியவர் வே. ராமலிங்கனார் ஆவார். அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் கரெக்ட் தான். அளபடை பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? திருப்பாவையை இயற்றியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள்ங்கிறது மிக சரியான விடையாகும். அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட இதழ் என்ன? அவரோட கட்சி பார்த்தோம். அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட இதழின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட இதழ் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் என்பதாகும். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் கரெக்ட் தான். நன்னூல் ஆகும். நன்னூலை இயற்றியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பவணந்தி முனிவனாவார். பின்வருவனவற்றுள் எது இசைப்பாடல்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இசைப்பாடல் நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான். பின்வருவனவற்றுள் எது இசைப்பாடல்னு பாத்தீங்கன்னா பரிபாடல்ங்கிறது சரியான விடையாகும். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் கலந்து கொண்ட இயக்கம் எது? ஆன்சர் கரெக்ட் தான். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டாருங்கிறது சரியான விடை. எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை? எந்த எழுத்துகள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை? இதுல 6 வகை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இடைத்தொடர் குற்றியல சொற்கள் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்ட் தான். சு டு ரூங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடை. உவமை கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா ராசகோபாலன். ஆன்சர் கரெக்ட் தான். உவமை கவிஞர் என போற்றப்படுபவர் சுரதா ஆவார். திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எந்த நூல்? திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல். ஆன்சர் கரெக்ட் தான். திருப்பாவையாகும். அதே மாதிரி சிவனை வழிபடச் செல்லும் பெண்கள் எந்த நூலுங்கிறது அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. நாவற்பழத்திற்கு உவமையாக ராஜ மார்த்தாண்டம் குறிப்பிடுவது எதை? நாவற்பழத்திற்கு உவமையாக ராஜ மார்த்தாண்டம் குறிப்பிடுவது ஆன்சர் கரெக்ட் தான். கோழிக்குண்டுங்கிறது சரியான விடையாகும். கொல்லாமையை குறிக்கோளாகவும் எதை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவுகிறது? இதுல எதை குறிக்கோளாகவும் எதை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவுகிறது அப்படின்னு கேள்வி வந்திருக்கணும். ஆன்சர் கரெக்ட் தான். பொய்யாமை அப்படிங்கிறது சரியான விடையாகும். நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் யார்? நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர், இதெல்லாம் மறக்க மாட்டோம். ஆன்சர் கரெக்ட் தான். திருவள்ளுவருங்கிறது சரியான விடையாகும். வான் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? வான் அதற்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது. அதுல எத்தனை குறில் எத்தனை நெடில்ங்கிறது இம்பார்ட்டன்டான கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். வான் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி மீங்கிறது சரியான விடையாகும். இளமையில் கல் என்று கூறியவர் யார்? கல்விக்குரிய பருவமே இளமை பருவம்னு படிச்சிருப்போம். இளமையில் கல் என்று கூறியவர் ஆன்சர் கரெக்ட் தான். ஔவையார் ஆவார். பேச்சு தமிழில் அமைத்து பஞ்சகாலங்களில் பாடப்படும் கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பேச்சு தமிழில் அமைத்து பஞ்சகாலங்களில் பாடப்படும் கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வாறுன்னு பாத்தீங்கன்னா பஞ்ச கும்மி என்று அழைக்கப்பட்டன. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்?
இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்ச ஆன்சர் இது ஈஸி தான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்பதாகும். பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் எது? பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் எது? ஆன்சர் கரெக்ட் தான். பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் வந்து வினைமுற்று என அழைக்கப்படுகிறது. வானம் அளந்தது என்ற சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. வானம் அளந்தது. ஆன்சர் கரெக்ட் தான். நம்ம இதை எவ்வாறு பிரிப்போம்? வானம் கூட்டல் அளந்ததுங்கிறது சரியான விடையாகும். அம்பை எய்பவர் எயினர் அவர்தம் மகளிர் யார்? அம்பை எய்பவர் எயினர் அவர்தம் மகளிர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். அவர்தம் மகளிர் பார்த்தீங்கன்னா எயினியர்ங்கிறது சரியான விடையாகும். வடமொழி சொல்லை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? வடமொழி சொல்ல நம்ம தமிழ் மொழியில மாற்றி எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் கரெக்ட் தான். எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா தற்பவம் என்று அழைக்கப்படுகிறது. பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? இவருக்கு சிறப்பு பெயரும் இருக்கு. ஆன்சர் கரெக்ட் தான். பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் ரா இளங்குமரனார், செந்தமிழ் அந்தணர் என போற்றப்படுபவர். ஏகலைவன் என்பது எதில் வல்லவனை குறிக்கிறது? ஏகலைவன் இதுல வந்து சிறந்த வல்லவனை தான் ஏகலைவன் சொல்லுவோம். அது எதுல? ஆன்சர் கரெக்ட் தான். ஏகலைவன் ஏனாவை அம்பு விடுதில் வல்லவன் தான் ஏகலைவன் என்று சிறப்பிக்கப்படுகிறார். பொருளின் அடிப்படையில் திரிசொல் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? பொருளின் அடிப்படையில் திரிசொல்லின் வகை என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். பொருளின் அடிப்படையில் திரிசொல்லின் வகையில் பார்த்தீங்கன்னா 2 வகையாகும். குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை முத்துராமலிங்க தேவர் எப்போது எங்கு நடத்தினார்? இதுல ஆங்கிலேயர்கள் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் அதனுடைய எதிர்ப்பு மாநாட்டை தேவர் நடத்துவாரு. எங்கே, எப்பொழுது? ஆன்சர் கரெக்ட் தான். 1934 கமுதியில் நடத்தினாருங்கிறது சரியான விடை. அன்னை பூமி என்னும் புதினத்தை எழுதிய கோமகளின் இயற்பெயர் என்ன? அன்னை பூமி என்னும் புதினத்தை எழுதிய கோமகளின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அவங்க இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி என்பதாகும். எதுகை மோனை போன்ற நயங்களை உரைநடையில் புகுத்தியவர் யார்? எதுகை மோனை போன்ற நயங்களை உரைநடையில் புகுத்தியவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். எதுகை மோனை போன்ற நயங்களை உரைநடையில் புகுத்தியவர் சொல்லின் செல்வர் என்று போற்றப்படும் ராபி சேதுப்பிள்ளை ஆவார். அம்பேத்கர் எப்பொழுது ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை தொடங்கினார்? எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆன்சர் கரெக்ட் தான். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு 1927 ஆண்டாகும். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஓரெழுத்து ஒரு மொழியில இடம்பெற்றுள்ள நெடில் எழுத்துக்கள் 40, குறில் எழுத்துக்கள் 2, மொத்த எழுத்துக்கள் 42 ஆகும். அருங்கலம் தரி இயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று உரைக்கும் நூல் எது? அருங்கலம் தரி இயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று உரைக்கும் நூல். ஆன்சர் கரெக்ட் தான். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா 10 ஆகும். பாஞ்சை வளம் எனும் வரலாற்று கதைப்பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? பாஞ்சை வளம் இது ஒரு வரலாற்று கதைப்பாடல். இது எந்த நூலிலிருந்து இந்த கதைப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல்ங்கிறது சரியான விடை. கடைசி ஒன்று. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என தொடங்கும் பாடலை பாடியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா காவர் பெண்டு ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக முடிய நம்ம சேர்த்து கொஸ்டின்களை பார்த்துட்டே வரலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.